இந்த மார்ச் மாதத்துல கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் செய்ய நினைத்த தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் நான் நன்மையாக முடிய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவைகள் தீமைக்கு ஏதுவானதல்ல, அவைகள் நன்மைக்கு ஏதுவாக தான் கர்த்தர் முடிய பண்ணுவார். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவனுக்கு, அவரால் அளிக்கப்பட்ட தேவ ஜனத்திற்கு அவர் சகலவற்றையும் நன்மையாக முடிவு பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. ஏன்னா வேதம் எப்படி தெரியுமா சொல்லுது? இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, அவர் நம்மளை காக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசித்து பார்த்தோன்னு சொன்னால், நேற்று தினம்தான் ஜனவரி 1 வந்து நம்ம எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னதை போல் இருந்தது. ஆனால் யோசித்து பாருங்கள், நாட்களானது வேகமாய் கடந்தோடி 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 இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ச் மாதத்திற்குள்ளாய் ஆண்டவர் நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லா மாதமும் பிறக்கும் போது நமக்கு ஒரு பயம் உண்டாகும். ஆண்டவர் இந்த மாதத்தில் எனக்கு என்ன பேச போகிறார்? இந்த மாதத்தில் ஆண்டவர் எனக்கு எதை சொல்லித்தர போகிறார்? இந்த மாதத்தில் ஆண்டவர் என்னை எப்படி பலப்படுத்த போகிறார் என்று எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? இன்றைய நாளில் கூட கர்த்தருக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக, ஊழியங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக எல்லாருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து கொண்டு வேதத்தை தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் பேசின ஒரு சில காரியத்தை உங்களிடத்திலே நான் பேசும்படியாய் ஆசைப்படுகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனம் நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50 வசனம் 20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். இந்த வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து இவ்விதமாக சொல்லுகிறார், என் சகோதரர்கள்மார்களே, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் இப்பொழுது நடந்து வருகிறபடியே கர்த்தர் அநேகரை காக்கும்படிக்கு, அநேக ஜனங்களை பாதுகாக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் மேலே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்கலாம். ஆண்டவர் உன்னை கொண்டு நான் இப்படி பயன்படுத்துவேன், உன் குடும்பத்தை நான் இப்படி ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகளை மாற்றுவேன், உன் கண்ணீரை மாற்றுவேன், உன் கவலைகளை மாற்றுவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொப்பனத்தின் மூலமாகவோ அல்லது வேதத்தின் மூலமாகவோ அல்லது கர்த்தருடைய மெல்லிய சத்தமாகவோ அல்லது அவருடைய பயங்கர சத்தமாகவோ அல்லது ஊழியக்காரர்கள் மூலமாகவோ ஆண்டவர் உங்களிடத்தில் பேசியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பேசின வாக்குத்தத்தத்திற்கும் நடக்கிற காரியத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கலாம். தன் சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார், என் சகோதரர்மார்களே, நீங்கள் எல்லாரும் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். எல்லாரும் என் கூட பிறந்த அண்ணன்மார்களே, நீங்கள் எல்லாரும், என் குடும்பமே, நீங்கள் எல்லாம் தீமை செய்ய நினைச்சீங்கப்பா. ஆனா இப்போ நடந்து வருகிறபடியே அநேக லட்ச ஜனங்களை உயிரோடு பாதுகாக்க கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் ஒரு விசையாய் நாம் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், அவன் 17 வயதிலே அவன் சொப்பனத்தை காண்கிறான். நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவன் சொப்பனத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய வயது 17 வயதாக இருக்கிறது. ஆனால் அவன் என்றைக்கு அந்த வாக்குத்தத்தம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது, அந்த சொப்பனம் என்றைக்கு நிறைவேறுகிறது என்று கேட்டால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 48வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், 30 வயதிலே அவன் அந்த பார்வோனுக்கு முன்பாக அவன் போய் நின்று கொண்டிருக்கிறான். ஏறத்தாழ யோசேப்பு 13 வருடம் தன்னுடைய சொப்பனங்கள் நிறைவேற அவன் காத்திருக்க வேண்டியது இருந்தது. ஒருவேளை இந்த யோசேப்புடைய சகோதரர்கள் நினைத்தார்கள், நாம் இவனை கொன்று விட்டோம், நாம் இவனுக்கு தீமைகளை செய்து விட்டோம், இனி இந்த இளையகுமாரன் என்னுடைய கடைசி தம்பி, இவன் எந்திரிக்க மாட்டான், இவன் பலவர் அங்கே நம்ம கலற்றி விட்டோம் என்று சொல்லி அவர்கள் அவனை குறித்து சிரித்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் எந்த தேசத்தில் விற்கப்பட்டானோ அதே தேசத்தில் கர்த்தர் அவன் தலைகளை உயர்த்துகிறார். யோசேப்புடைய வஸ்திரங்கள்
3 முறை அவிழ்க்கப்படுகிறது. 1, தன் சொந்த சகோதரர்களுக்கு மூலமாய் அது அவிழ்க்கப்படுகிறது. 2வது, போர்த்திபாரின் மனைவி மூலமாய் அது கவிழ்த்தப்படுகிறது. 3வது, இந்த யோசேப்பு அந்த பார்வோனுக்கு முன்பாய் போய் நிற்கும் பொழுது அவனுக்கு முன்பாய் அது சிறைச்சாலையிலே கலற்றப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், மனிதர்கள் எனக்கு இத்தனை தீமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், என்னை சுற்றிலும் சத்துருக்கள் தான் இருக்கிறார்கள். ஐயா, என் முகத்துல வெளியே சிரிச்சு என்கிட்ட பேசுறாங்க, ஆனா அவர்கள் தான் என் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு, பல போராட்டங்களுக்கு, பல நிந்தனைகளுக்கு, பல அவமானங்களுக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இக்காலத்தில் அவர்கள் பண்ணுகிற காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி போய் கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாய் நம்ம கூட திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறார். யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நடந்து கொண்டு வருகிறபடியே அநேக லட்சங்களை உயிரோடு பாதுகாக்க அதை நன்மையாக முடிய பண்ணினார். இந்த மார்ச் மாதத்தில் கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் செய்ய நினைத்த தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் நான் நன்மையாக முடிய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவைகள் தீமைக்கு ஏதுவானதல்ல, அவைகள் நன்மைக்கு ஏதுவாக தான் கர்த்தர் முடிய பண்ணுவார். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவனுக்கு, அவரால் அளிக்கப்பட்ட தேவ ஜனத்திற்கு அவர் சகலவற்றையும் நன்மையாக முடிவு பண்ணுவார். ஏன் கலங்க வேண்டாம், நாம் உடைக்கப்பட்டு சோர்ந்து போய் இருக்க வேண்டாம். அல்லது ஐயோ காலங்கள் கடந்து ஓடுகிறதே ஆண்டவரே, என் நாட்கள் முடிகிறதே ஆண்டவரே, என் பிள்ளைகள் சேர்ந்து இருக்க மாட்டார்களா, என் பிள்ளையுடைய வாழ்க்கை நன்றா இருக்காதா, அல்லது என் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாரா, அல்லது என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்கள் திறக்கப்படாதா, அல்லது என் வானத்தில் இருந்து அந்த ஆசீர்வாதங்கள், அந்த வானத்திலே பண்டகச்சாலைகளை கத்தர் வைத்திருக்கிற பொக்கிஷங்கள் எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி நீ மனம் கசந்து நீ உடைக்கப்பட்டு இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அவர்கள் உனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், ஆனால் நானோ உனக்கு அவைகளை நன்மையாக முடிய பண்ணுவேன். இக்காலத்தில் நடக்கிற கஷ்டத்தை பார்த்து, கண்ணீரை பார்த்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படலையோ, ஆண்டவர் நமக்கு உதவி செய்யலையோ, ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரோ, ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரோ, ஆண்டவர் நம்மளை ஒதுக்கி விட்டாரோ என்று நீங்கள் தேவாதி தேவனை குறித்து நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தில் இருக்கிற பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. ஏ தேவஜனமே, இந்த யோசேப்புடைய காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவனை குழியிலே தள்ளி போடுகிறார்கள். அவனை பாருங்கள், அவனை அந்த தேசத்திலே விற்று போடுகிறார்கள். அவன் போர்த்திபாரின் மனைவியினிடத்தில் விபச்சாரக்காரன் என்று பெயர் பெற்று சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறான். சிறைச்சாலையிலே பானபாத்திரக்காரனால் மறக்கப்படுகிறான். அதற்கு அடுத்தது அவனை தேடி உயர்வு வருகிறது. அவன் சகோதரர்கள் எல்லாம் அவனிடத்திலே வந்து கைகளை ஏந்துகிற நிலைமையை கர்த்தர் உண்டு பண்ணினார். அவன் சத்துருக்கள் அவனை தேடி வந்து கைகளை ஏந்தினார்கள். தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு எத்தனை பேர் தீங்கு செய்தார்களோ அவர்கள் உங்கள் பட்சத்திலே வருகிற நாட்கள் வந்தது. அவர்கள் உங்கள் பட்சத்தில் வந்து மண்டியிடுகிற நாட்கள் வந்தது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்த விடமாட்டார். தேவன் சத்துருக்களை நம்முடைய பாதத்திற்கு கீழே ஆக்கியே போடுவார். தேவ ஜனமே, இது அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய சொந்த கண்களை பார்க்கும். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. உங்களை நீங்களே தேவ சமூகத்தில் திடப்படுத்திக் கொள்ளுங்க. தாவீது தன்னை தேவனுடைய சமூகத்திலே அவன் திடப்படுத்திக் கொள்கிறான். உங்களை நீங்கள் தேவ சமூகத்தில் உற்சாகப்படுத்துங்க. ஆண்டவர் ரொம்ப நாட்கள் இந்த பிரச்சனைகளை அனுமதிக்க மாட்டார். ஆண்டவர் ரொம்ப நாட்கள் இந்த கண்ணீரை அனுமதிக்க மாட்டார். யோசேப்பு தைரியமாய் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமையை செய்தீர்கள், கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார். தீமைக்காக மனிதர்கள் மந்திரம் பண்ணினார்களா, அதை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார். விவாகரத்து பண்ணிவிடுவேன் என்று சொல்லி மிரட்டுகிறார்களா, கர்த்தர் இதை நன்மையாக முடிய பண்ணுவார். உன்னை பயமுறுத்துகிறார்களா, கர்த்தர் இதை நன்மையாக முடிய பண்ணுவார். உனக்கு விரோதமாய், உன் தொழிலுக்கு விரோதமாய் பல காரியத்தை அவர்கள் சித்தரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களா, கர்த்தர் இதை நன்மையாக முடிய பண்ணுவார். உன் ஊழியத்தில் நீ உயர்ந்து விடக்கூடாது என்ற அவமான பெயர்களை உனக்கு சூட்டி வைத்திருக்கிறார்களா, கர்த்தர் இதை நன்மையாக முடிய பண்ணுவார். ஏன் தெரியுமா? யோசேப்பு அதை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுகிறார். உன் மேலே வாக்குத்தத்தம் இருக்கிறது, கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் இருக்கிறது, கர்த்தர் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே சத்துருக்கள் தீமையை செய்வதை போல இருக்கும், கர்த்தரோ அதை உனக்கு நன்மையாக முடிய பண்ணுவார். எதை குறித்தும் நீங்கள் பயந்து போய் இருக்காதீர்கள். வேதாகமத்தில் நீங்கள் எஸ்தரின் சரித்திரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே மொர்தெகாயையும் ஆமானையும் குறித்தான காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமான் மொர்தெகாய்க்கு தீமையை செய்தான், ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். எந்த மொர்தெகாய் ஸ்தோத்திரம், எந்த ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாய் அவன் அந்த தூக்கு பீடத்தை செய்தானோ அதே தூக்கு பீடத்திலே ஆமான் தொங்கப்பட்டான். சத்துருவுக்கு தீமை, தேவ பிள்ளைக்கு அதை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார். ஆண்டவர்
ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளையே, என் பிள்ளையே, என் மகளே, என் மகனே, உன்னுடைய வாழ்க்கையிலே நான் நன்மையாக முடிய பண்ணுவேன். இதுவரைக்கும் கைகூடி வராத காரியங்கள் இந்த மாதத்திலே கைகூடி வரதான் போகிறது. இதுவரைக்கும் தூரமாய் போன ஆசீர்வாதங்கள் இது இப்போ பக்கத்தில் வரதான் போகிறது. இதுவரைக்கும் எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு பிரதர், எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் எல்லாம் செக் பண்ணியாச்சு, டாக்டர் நார்மல் சொல்றாங்க. ஆனால் என் வாழ்க்கையில், என் சரீரத்தில் அத்தனை கண்ணீர், அத்தனை வேதனைகள் என்று சொல்லுகிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அது தீமைக்கானது அல்ல, அது நன்மைக்கானது மட்டும்தான். அல்லேலூயா. அவைகள் தீமைக்கு ஏதுவானதே கிடையாது தேவ ஜனமே. அவைகள் தீமைக்காக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றையும் அனுமதிக்க மாட்டார். யோசித்து பாருங்கள், தானியேலை சிங்கக்கெபிக்குள்ள போட வேண்டும் என்று அவர்கள் தீமை நினைத்தார்கள். ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாக முடிய பண்ணி தள்ளப்பட்ட அந்த தானியேலை, சிறைச்சாலைக்குள்ள சிங்கக்கெபிக்குள்ள போடப்பட்ட தானியேலை கர்த்தர் மீண்டும் உயிரோடு எழுப்பி இவர்களுக்கு விரோதமாய், தானியேலுக்கு விரோதமாய் யார் யாரெல்லாம் பத்திரத்திலே குற்றம் சாட்டினார்களோ, ராஜாவின் சமூகத்திலே குற்றம் சாட்டினார்களோ, அவர்களே எல்லாம் அந்த சிங்கக்கெபிக்குள்ள விழுந்து போனார்கள். இப்பொழுது ஒருவேளை தானியேல் சொல்ல முடியும் இல்லையா, நீங்கள் எனக்கு தீமையை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ எனக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். யோசேப்பு எத்தனை மகிழ்ச்சியோடு அந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்களும் சொல்லுங்க, இந்த மார்ச் மாதத்தில் சேர்ந்து சொல்லுங்க, இந்த மார்ச் மாதத்தில் எனக்கு கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவா. ஆமென். சத்துருக்கள் நமக்கு தீமை செய்ய நினைத்தார்கள். இவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம், இவனை முடிச்சு விட்டுறலாம், இவெல்லாம் என்ன செய்ய போகிறா, இவளுக்கு யார் இருக்கிறா, இவன் அனாதை, இவள் நம்ம அடிமையாகவே வச்சு கொள்ளலாம், இவளிடத்துல எத்தனையோ லட்சத்தை பிடுங்கியாச்சு, இன்னும் அந்த இடத்துக்கும் நம்ம கையெழுத்து போட்டு மிரட்டி பிடுங்கிடலான்னு சத்துருக்கள் சொல்கிறாங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நான் நன்மையாக முடிய பண்ணுவேன். சத்துருக்கள் தேவ பிள்ளைகளை வேதத்தில் ஒருபோதும் ஜெயித்த சரித்திரமே கிடையாதுங்க. ஏன் கேட்டால், ஜெயம் கொடுக்கிறவர் நம் கூட இருக்கிறார். ஒருவேளை இந்த மார்ச் மாதத்தில் எக்ஸாமுக்காக உங்கள் பிள்ளைங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்களா? உங்கள் பிள்ளைங்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லுங்கள், கர்த்தரோ நன்மையாக அதை முடிய பண்ணுவார். கர்த்தரோ நன்மையாக முடிய பண்ணுவார். அதுகள் தீமைக்கு ஏதுவாக இருக்காது. ஒருவேளை சத்துருக்கள் நினைக்கலாம் இது தீமைக்கு ஏதுவாக இருக்கும், அவருடைய வாழ்க்கையில் நம்ம சோர்வை கொண்டு வந்துடலாம், அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வந்துடலாம், அவருடைய வாழ்க்கையில் நிந்தனைகளை கொண்டு வந்துடலாம், இது தீமை தான், அவன் வாழ்க்கை முடிஞ்சிட்டுன்னு நினைச்சாங்க. ஆனால் நன்றாய் கவனிக்கணும் சிஸ்டர், நல்லாய் கவனிக்கணும் பிரதர், தங்கச்சி, பிரதர், சிஸ்டர் எல்லாம் நல்லா கவனிங்க. என்றைக்கு இந்த உலகம் நம்முடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சு இனி அவ்வளோதான், இவன் எந்திரிக்க மாட்டான், இவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிட்டுன்னு என்றைக்கு உலகம் நமக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதோ அன்றைக்கு தான் பரலோகம் அந்த முற்றுப்புள்ளியை கமாவா மாற்றி நமக்கு புதிய துவக்கத்தை கத்த தருவார். அல்லேலூயா. பிப்ரவரி மாதத்தில் அநேகர் ஃபோன் எடுத்து ஜெபம் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, பிரதர் அலட்சியம் அல்ல அங்கீகரிப்புங்கிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நாங்கள் கேட்டோம். ஆண்டவருடைய வாழ்க்கையில் எங்கள் ஜெபத்தை அலட்சியப்படுத்தலை. இந்த செய்தியை கேட்டு நாங்கள் விசுவாசமாக ஜெபிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை அங்கீகரித்ததை நாங்கள் பார்த்தோம். எங்கள் ஜெபத்திற்கான பதில்கள் விரைந்து ஓடி வந்தது பிரதர் அப்படின்னு சொல்லி அநேகர் சாட்சி சொல்லி மகிமைப்படுத்தினார்கள். ஒருவேளை நான் வெட்கப்பட்டுட்டேனா? என் மேலே வாக்குத்தத்தம் தானே இருக்குது. என் ஆண்டவர் உயர்த்துவேன்னு சொன்னார்ல, ஆண்டவர் உயர்த்துவேன் தானே சொன்னார் யோசேப்பு கிட்ட. நீ குழியில் போடப்படுவேன்னு சொல்லலை, 20 வெள்ளிக்காசுக்கு நீ விற்கப்படுவேன்னு சொல்லலை, 20 காசுக்கு நீ விற்கப்பட்டுருவ யோசேப்புன்னு சொல்லலை. நீ போர்த்திபார் வீட்டில் விபச்சாரக்காரன்னு பேர் வாங்குவேன்னு சொல்லலை, நீ சிறைச்சாலைக்குள்ளே தள்ளப்படுவேன்னு சொல்லலை, சிறைச்சாலைக்குள்ளே பானபாத்திரக்காரன் உன்னை மறந்து போயிடுவான்னு சொல்லலை. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மைதான் சிஸ்டர். ஆண்டவர் இந்த மாசத்துல உனக்கு இதை செய்வேன்னு சொன்னது உண்மைதான் சிஸ்டர். அதை செய்வதற்கு முன்பாக ஒரு சில குழிகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஒரு சிலர் நம்ம பண்ணாத தப்பை நம்ம பண்ணிட்டோன்னு சொல்லி நமக்கு முத்திரை கட்டுவாங்க. அது உங்கள் கணவராக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் மாமனாராக இருக்கலாம், உங்கள் மாமியாக இருக்கலாம். பண்ணாத காரியத்தை பண்ணிட்டோம், வேலை பார்க்குற ஸ்தலத்தில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்மளை ஒதுக்கி வைக்கலாம். நம்ம உதவி பண்ணினா அநேக நம்மளை மறந்து போகலாம். நன்றாய் நீங்கள் கவனிக்கணும், நல்லா நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் அப்போ தான் நீங்கள் சொல்ல முடியும், ஏ சத்துருக்களே நீங்கள் எனக்கு தீமையை செய்யலாம் என்று நினைத்தீர்கள், ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் அவைகள் நன்மையாக முடிய பண்ணினார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு நான் நன்மைகளை முடிய பண்ணுவேன், நன்மையாய் முடிய பண்ணுவேன். நிச்சயமாகவே முடிவுகள் உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆகவே கலங்காதீர்கள், திகைத்து போகாதீர்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமையை செஞ்சீங்க, ஆனால் கர்த்தர் நன்மையா முடிய பண்ணினார். ஆமென். சத்துருக்கள் செயல்பட்டா கர்த்தர் கொஞ்சம் அமைதியாக இருப்பார். அப்போதான் நம்ம சொல்ல முடியும், நீங்கள்லாம் எனக்கு தீமையை செய்யணும்னு நினச்சிங்க சார், கர்த்தர் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணிட்டார். கவலைப்படாதீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிப்பீங்க. உங்கள் பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்கள். கடன் பிரச்சனையே, நான் செத்துருவேன் நீ நினச்சேன், நான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன் நினச்சேன்,
ஆனால் கர்த்தர் அதை நன்மையாக முடிய பண்ணினார். இந்த கடன் பிரச்சனை பார்த்து பேசுங்க. உங்க சரீரத்தில் இருக்க அந்த வியாதியை பார்த்து பேசுங்க. இந்த வியாதியை நான் படிக்க விழுந்துருவேன், நான் ஒன்றும் இல்லாமல் போயிருவேன்னு நினைச்ச, தீமை செய்ய நினைத்தாய், ஆனால் கர்த்தர் எனக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினான்னு சொல்லுங்க. முழங்கால் படிட்டு பிசாசை பார்த்து பேசுங்க. ஏய் பிசாசே, நீ எனக்கு தீமை செய்ய நினைத்தாய், கர்த்தரோ எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார் என்று சொல்லுங்க. கர்த்தர் தியானித்த அந்த வார்த்தையின்படியே, பேசின அந்த நல் வார்த்தையின்படியே உங்களுக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார். துவக்கம் தீமையாய் இருக்கலாம், முடிவு நன்மையாக இருக்கும். நீங்களும் சொல்வீங்க, அன்னைக்கு ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருந்தேன். சத்துருக்களே, இன்றைக்கு நீங்கள் எனக்கு தீமை செய்ய போய் தான் இந்த யோசேப்பு சொல்லுகிறார், வெகு ஜனங்களை உயிரோடு காப்பாற்ற. நீங்கள் சொல்வீங்க, வெகு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் இன்றைக்கு என்னை பயன்படுத்தி அதில் நன்மையாக முடிய பண்ணினார். என்னுடைய வாழ்க்கையில் கூட சத்துருக்கள் ஊழியத்தை முடிச்சிட்டோம், ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டான், இனி என்ன செஞ்சிடுவான், இவன் என்ன பண்ணிடுவான்னு பார்க்கலான்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நான் என் ஆண்டவருடைய மகிமைக்காய் நான் சொல்லுகிறேன், என் நெஞ்சு மேலே கை வைத்து என் மாறு தட்டி சொல்ல முடியும், சத்துருவே, நீ எனக்கு தீமை செய்தேன் என்று நினைத்தாய், ஆனால் வெகு ஜனங்களை தட்டி எழுப்பும்படியாய், வெகு ஜனங்களுக்கு தேவனுடைய தீர்க்கமான வார்த்தையை சொல்லும்படியாய், வெகு ஜனங்களை ஆண்டவருக்கு நேராய் அபிஷேகத்திலே நடத்தும்படியாய், வெகு ஜனங்களின் கட்டுகளை உடைக்கும்படியாய், வெகு ஜனங்களுடைய ஆசீர்வாதத்திற்காய், வெகு திருச்சபையின் ஆசீர்வாதத்திற்காய் இன்றைக்கு கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். நீ நினைத்தாய் தீமை என்று, கர்த்தரோ அதை நன்மையாக முடிய பண்ணிவிட்டார். அல்லேலூயா. தீமைகள் செய்கிறவங்க செய்யட்டும் சிஸ்டர், பிரதர், தீமைகள் செய்கிறவங்க செய்யட்டும். பாஸ்டர், சர்ச்சுக்கு விரோதமா உள்ள உட்காந்து காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா, வெளியே சர்ச்சில் என்ன பண்ணிடுவேன்னு பார்க்கலான்னு சொல்றாங்களா, பண்றவங்க பண்ணட்டும் பாஸ்டர், பேசுறவங்க பேசட்டும். தேவ பிள்ளையே, நீங்கள் சொல்லுவீர்கள், இன்றைக்கு வெகு ஜனங்களை உயிரோடு காப்பாற்றும்படி கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினா. ஒரு விஷயம் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்களேன், நன்மையாக முடிய பண்ணுவார். இந்த மாதத்தில் என் பிரச்சனைகளை நன்மையாக கண்ணு மூடி சொல்லுங்க, இந்த மாதத்தில் என் பிரச்சனைகளை நன்மையாக முடிய பண்ணுவார், என் அவமானங்களை நன்மையாக முடிய பண்ணுவார், என் வியாதியை நன்மையாக முடிய பண்ணுவார், என் கண்ணீரை நன்மையாக முடிய பண்ணுவார், என் வறுமையை நன்மையாக முடிய பண்ணுவார், என் வருத்தத்தை நன்மையாக முடிய பண்ணுவார். சொல்லுங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. என் சூழ்நிலைகளை நன்மையாக முடிய பண்ணுவார். என் கணவனுக்கும் எனக்கு இருக்கிற பிரிவினைகளை மாற்றி அவர்கள் தீமைக்காக அல்ல, நாங்கள் சேர்ந்து வாழ நன்மையாய் முடிய பண்ணுவார். எங்களுக்கு கர்த்தர் சொன்ன ஸ்தலத்தை ஏற்படுத்துவார். அது பெத்தேலா இருக்கும், அது பெத்தேலா இருக்கும். சொன்னவர் சொல்லதை செய்து முடிப்பார். இருக்கிற இடத்துல கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக இந்த மாதத்திலே ஆரம்பத்தில் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். யாரும் வேடிக்கை பார்க்காதீர்கள், யாரும் சத்தத்தை கேட்டு என்ன பிரதர் பேச போறாங்கன்னு பார்க்காதீங்க. கண்ணை மூடி 2 நிமிஷம் நீங்க ஜெபிக்கிற இடத்துல, நீங்க இந்த சத்தத்தை கேட்கிற இடத்துல உங்களுக்கு ஜெபம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்களேன். ரிபாடா ஹர்ராபாலா தீடாபாலா ஷரூடாலா பருகா சசியா பிரகாச்சலாயா மெரோச்சலாபா ஷண்டலா கபாந்தலாபா. ஆவி அனல் மூட்டி எழுப்புங்க, ஆவி அனல் மூட்டி எழுப்புங்க, சத்தத்தை உயர்த்துங்க. அபிஷேகத்தை பெற்றவங்க அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிங்க. அபிஷேகத்தை பெற வாஞ்சிக்கிறவங்க கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரூடாபா ரகாண்டாலா டூடாந்தாலா ஷபாந்தாலா கபாந்தாலா தகாபாண்டூடாந்தாலாபா. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஜனத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. யோசேப்பு சொன்னதை போல ஆண்டவரே, இந்த மாதத்தில் எங்க கூட பேசினீரே ஆண்டவரே, நாங்களும் இந்த வார்த்தையை சொல்லணும். என் சகோதரர்களே, நீங்கள் எல்லாரும் தீமை செய்ய நினைத்தீர்கள், வெகு ஜனத்தை உயிரோடு காப்பாற்றும்படி கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு எங்களோடு சேர்ந்து எங்களோடு இணைந்து இருக்கிற எங்களுக்காக ஜெபிக்கிற இந்த சத்தத்தை கேட்டு கண்ணீரோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவைகள் தீமைக்கு ஏதுவானதாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவானதாய் மாறுவதாக. சத்துருக்கள் எழுப்பி பல குழிகளை இவர்களுக்கு வெட்டினாலும் இவர்களுக்கு கர்த்தர் நன்மையானதை முடிய பண்ணுவீராக. உடபா ரகட தூடாபா சந்தரக பந்துடா ராக்கதுடா பௌரத கத்தாரகத்துடா வலதி அந்தரபா அத்துடா பாரகத்துடா ஷபரதிய லேபரதுடா பிராட கத்துடா அஸ்மவேதர் கந்தர் கபாரதீன ரகத்துனா ராக்கரூதன மராத்தர கத்துடா ரகத்தரகதரதியா. நன்மைகள் உண்டாவதாக, நன்மையான ஈவுகள் உண்டாவதாக, நன்மையான ஈவும் பூரணமான வரங்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு பரலோகத்திலிருந்து வருகிறதை ஆண்டவரே நாங்கள் சத்துருக்களுக்கு சொல்லணும், நன்மையாக முடிய பண்ணுவீராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை முடிய பண்ணுவீராக. அவருடைய வியாபாரங்கள் நன்மையாக இருப்பதாக, அவருடைய குடும்பங்கள் நன்மையாக இருப்பதாக. கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற சகோதரனுக்காக, சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். இப்பொழுது இந்த கர்ப்பத்தின் கனிகள் திறக்கப்படுவதாக, அவைகள் நன்மைக்கு ஏதுவாய் திறக்கப்படுவதாக. ஓ, திருமணத்திற்காக ஜெபம்
பண்ணுகிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலகட்டத்தில் இந்த மாதங்களுக்குள்ளாகவே அவைகள் கைகூடி வருவதாக, அதில் இருக்கிற தடைகளை இயேசுவின் நாமத்தில் உடைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். அவைகளை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவீராக, நன்மையாக முடிய பண்ணுவீராக. இந்த மார்ச் மாதத்தில் அவைகள் தீமைக்கானது அல்ல, அவைகள் நன்மைக்கு எதுவாய் மாறுகிறது. தூர் சப்ரஹன் தலாசியன் தலா பாயா கரு தலாபா. உனக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்துருக்கள் எழும்பி விட்டார்களே, என் குடும்பத்தில் என் கூட ஆதரவாய் இருந்தவர்கள் தூரமாய் மாறிவிட்டார்களே, எல்லாரும் எனக்கு விரோதமாய் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி உடைக்கப்பட்டு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் ரபூஷியா தலாசியா தலாபா கட்டூடாபா சியா தலாயா சொல்லுகிறார். அவைகள் நன்மையாக முடிய பண்ணுகிறார். அந்த பிரிவுகளை மாற்றுகிறார். அந்த புரிந்து கொள்ளாத சிச்சுவேஷன்ஸை மாற்றுகிறார். ஆண்டவரே, அப்படியே பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அநேகர் ஜப குறிப்புகளை அனுப்பியிருந்தாங்களே ஆண்டவரே, கனடா தேசத்திலிருந்து, இலங்கை தேசத்திலிருந்து, ஸ்ரீலங்காவிலிருந்து, ஆண்டவரே யூஎஸ்ல இருந்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அநேக போதகர்கள் தங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் அநேக அக்காமார் அண்ணன்மார் வாட்ஸ்அப்பில் அநேக ஜப குறிப்புகள் அனுப்பியிருந்தாங்க ஆண்டவரே. ஃபேஸ்புக்கில் அனுப்பியிருக்கிறாங்க ஆண்டவரே. இன்ஸ்டாகிராமில் அநேக தம்பிமார் தங்கச்சிமார் ஜப குறிப்புகள் அனுப்பியிருக்கிறாங்கப்பா. அவங்களுக்கெல்லாம் நான் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஒவ்வொருவருடைய ஜப குறிப்புகளையும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. இந்த மாதத்தில் முதலாவது வாரத்திலே அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக, நிந்தனைகள் மாறுவதாக. விட முடியாத பாவத்திலிருந்து இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் விடுவிப்பிடியாக ஜெபிக்கிறோம். விடுவிப்பீராக. அற்புதங்கள் நடக்கட்டும். குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவர்களை கொடுத்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அநேகர் ஊழியத்தை தாங்குகிறவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தில் பங்காளராக இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தங்களால் முடிந்த காரியத்தை குறித்து ஊழியத்தை தாங்குகிறவர்கள் ஆசீர்வதிக்க படுவார்களாக. இந்த ஊழியத்தில் ஜப பங்காளராக இருக்கிறவர்களுக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்திற்கு ஜெபிக்கிறார்கள், இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. என்னோட கூட ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு ஸ்தோத்திரம். இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்களுக்கு ஸ்தோத்திரம். உடன் ஊழியத்தில் இருந்து எனக்கு தோள் கொடுக்கிற தேவனு தரிசனத்தில் ஓடுகிற, இணைந்து ஓடுகிற எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். தெரிந்த ஊழியர்களுக்கு ஸ்தோத்திரம். எல்லா பரிசுத்தவான்களுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அதை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுகிறார், நன்மையாக முடிய பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மெசேஜ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொன்னால் அநேகருக்கு இதை அனுப்பி வைங்க, அவர்கள் பார்க்கட்டும். அநேகருக்கு இது தெரியப்படுத்துங்க. நீங்கள் தொடர்ந்து அநேக அக்காமார்கள், அநேக அண்ணன்மார்கள், அநேக தகப்பன்மார்கள், தாய்மார்கள் அநேகர் ஃபோன் அடித்து விசாரிக்கிறீங்க. பிரதர், உங்கள் சாட்சியை நாங்கள் கேட்டோம், உங்கள் ஊழியத்தை நாங்கள் இன்றைக்கி பார்க்குறோம், ரொம்ப நல்லா இருக்கிறது, ரொம்ப எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் அடித்து பேசுகிறீங்க. என்னை நேசிக்கிறீங்க. ஊழியத்திற்கு வரும்போது யாருமே இல்லாத, எல்லாரும் இருந்தோம், யாருமே இல்லாத அனாதையாய் வந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் திரும்பி பார்க்கும் பொழுது நம்மளுடைய யூடியூப் பக்கத்தில் 6800க்கும் மேற்பட்ட குடும்பங்கள், உறவுகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாம் எனக்காக, என் குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. அநேகர் உங்களுடைய பொருளாதாரத்தை விதைக்கிறீங்க. யாருக்குமே நான் இந்த ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர் ஒன்றும் கொடுக்கலனா கூட அநேகர் நீங்கள் கொடுக்குறீங்க. அவைகள் எல்லாம் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிற. அநேகர் எனக்காக ஜெபிக்கிறீங்க. பிரதர், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு. இன்னொரு காரியம், அநேகர் ஃபோன் அடிக்கிறீங்க. ஊழியத்தின் பாதையில் போகிறபடினால ஃபோன்ஸ் எடுக்க முடியலை, மன்னிச்சு கொள்ளுங்க. அதுக்குண்டான காரியங்களை சீக்கிரம் ஒழுங்குபடுத்தவே நெஞ்சு கத்திருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் அந்த நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பாருங்கள், அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதில் உங்கள் ஜெப குறிப்பு அனுப்புங்க கட்டாயமாய். ஆனால் அதை பார்க்கும்போது ஜெபம் பண்ணி உங்களுக்கு ஏற்ற பதிலை நான் அனுப்புவேன். கர்த்தர் உதவி பண்ணுவார். தொடர்ந்து எனக்காகவும், என் ஊழியங்களுக்காகவும், குடும்பங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுக்காகவும், உங்கள் குடும்பத்திற்காகவும், தேசத்திற்காகவும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. அநேகருக்கு அனுப்புங்க, அநேகருக்கு தெரியப்படுத்துங்க. நீங்களும் பார்த்து பயனடைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.